எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அதிமுகவும் பேசலாம், இந்த மேடைக்கு வந்து சொல்லலாம். ரொம்ப இயல்பாக நான் சொன்ன ஒரு கருத்து. உடனே திருமாவளவன் காய்களை நகர்த்துகிறார், நான் செஸ்ஸா விளையாடுறேன், ஏதோ திட்டம் போடுகிறார். எனக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. நான் மக்களை சந்தித்த போது மக்கள் எனக்கிட்ட கட்டளை அது. மாவோ சொன்னான், மக்களிடம் செல்லுங்கள், உனக்கு கற்றுத் தருவார்கள். நான் கள்ளக்குறிச்சிக்கு போனேன், என்கிட்ட ஜனங்க வச்ச கோரிக்கை, டாஸ்மாக மூட சொல்லுங்க தம்பி. அவர்கள் கதறி அந்த கதறல் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, அதெல்லாம் நான் கணக்கிலே வைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சு ராத்திரி படிச்சு காலையில் எழுதுறவன். இந்த 3 ரிவிஷன் அடிக்கிறது 4 ரிவிஷன் அடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு திருமாவளவன் எல்கேஜின்னு. அவருக்கு சொல்றேன், நான் எல்கேஜி கூட கிடையாது, நான் ப்ரீகேஜி தான். ஏன்னா நான் நாள்தோறும் மக்கள்கிட்ட கற்றுக்கொண்டு வருகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருப்பேன், மக்கள்கிட்ட போவேன்.